அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம திருச்சி ஏர்போர்ட் வயர்லெஸ் ரோட்டில் நம்ம ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியத்து வச்சோம். அது ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுக்கும்போது இந்த வாரம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மட்டன் பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணோம். இது 20 பேர் 30 பேர் ஒவ்வொரு வாரமும் நம்ம கூட கொடுக்குறதுனால இந்த தடவை 80 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 80 பேருக்கு எப்படி அப்படின்னா நம்ம நல்ல டேஸ்ட்டாக நல்ல வயசான பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால எந்திரிச்சு சமைக்க முடியாது, அவங்களுக்கு கறி மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். கறி கொடுத்தா அவங்க சமைக்க ஒரு ஆளை பார்க்கணும், வசதி இல்லாமல் இருக்கலாம், அதனால் நம்ம சமைச்சே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைச்சோம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக வந்தது. இந்த சாப்பாடு மட்டும் கொடுக்காமல் ஒரு ஸ்வீட்டும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக தனித்தனியாக நாங்கள் பாக்ஸ் பண்ணோம். அந்த பாக்ஸ் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சு ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லி நாங்கள் காரில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்காக வீடு தேடி நாங்கள் போய் கொடுத்தோம். நீங்கள் கொடுத்து உதவி செஞ்சு இந்த பணங்களை நாங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இதோடைய நன்மை உங்களுக்கும் எங்களுக்கும் முழுமையாக கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்க. நானும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இதை தொடர்ந்து நம்ம செயல்படுறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் இரட்டிப்பாக்கி கொடுங்க. ஏன்னா நம்ம அதிகமான மக்கள் இருக்காங்க. நம்ம தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் 2 பேர் 3 பேர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் போக போக ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ், உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு செலுத்துங்க. இம்மையும் அருமையும் அல்லாஹ் வெற்றி தருவானாக, நமக்கு பரக்கத் அதிகமாக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சதகாவினுடைய கொடுக்கக்கூடிய அந்த பண்புங்கிறது இருக்குது. மரணமாகும் பொழுதும் கூட மனிதனுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கும். மௌத்தாகும் பொழுது கூட ஒரு கவலை தான். குர்ஆன் சொல்கிறது, ஒரே ஒரு கவலை தான். லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், அப்ப என்ன கொஞ்சம் தாமதப்படுத்துறேன், ஃபஅஸத்தக், நான் ஏதாவது சதகா செய்தறேன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு உதவி